யோசுவா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டு தேவ சமூகத்தில் எதுக்காகப்பா கொண்டு வந்தீங்க, அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்களாப்பா என்று சொல்லி ஊழியக்காரன் கதறுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டார். போதும் கதறினது, உன் ஜனத்தின் நடுவிலே பாவம் இருக்கிறது, இந்த பாவத்தின் நிமித்தமாய் கிரியை செய்ய முடியாது. ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டு இன்னும் துணிகரமான பாவத்தில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, எப்படி உன் வாழ்க்கை அற்புதம் நடக்கும்? உன் தேவனாய கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் செய்த தவறு நிமித்தமா இஸ்ரவேல் கலங்குகிறது. ஊழியக்காரன் ஆசாரியன் கதறுகிறான், யோசுவா கதறுகிறார். இதுக்காப்பா கொண்டு வந்தீங்க கர்த்தர் சொல்லுகிறார், போதும் அழுதது, எழுந்து போ, உன் ஜனத்தின் நடுவில் பாவம் இருக்கிறபடியா என்னால் கிரியை செய்ய முடியாது, அந்த பாவத்தை நீ அகற்றி போடு, நான் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி உங்கள் மத்தியில் நான் கிரியை நடப்பிப்பேன், உங்கள் மத்தியில் நான் உலாவி வருவேன், உங்கள் மத்தியில் வந்து நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படை